நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் ஜெயக்குமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வைகாசி மாத பலாபலன்கள். இந்த வைகாசி மாத பலாபலன்கள் 2026 வருடத்தில் பல உலகில் மாற்றம் நடக்குது. நமது பொருளாதார ரீதியாக, திருமண ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரு சுக்கிர சேர்க்கை நடக்குது. இதே மாதத்தில் புதன் மற்றும் சூரியன் இது ரெண்டு முதலாதித்ய யோகம் ஏற்படுகின்றன. மிகப்பெரிய குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி தாங்க யோகம். ஹம்ச யோகத்தில் குரு பயிற்சி, அதான ஹம்சம் பஞ்சமுக யோகம் சொல்லுவோம். பஞ்சமுக புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம் இருந்தாலே உலகியல், பொருளாதாரம், செல்வம், கல்வி, மேன்மை பல மாறுதல்கள் நடக்குது. அது இங்கே வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் தான் மக்கள் பல பேர் பயனடைய போகிறார்கள் என்பதில்லை. இன்றைக்கி இந்த மாதத்தில் பார்த்து நான் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சார், திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, திருமணம் பண்ணலாமா வேண்டாமா, கணவன் மனைவி அந்யோன்யம் குறைவாக இருக்கே, உளவியல் ரீதியாக அனைவருக்கும் ஒரு நோய் வந்திருக்கு. அதான் ஸ்ட்ரெஸ் என்ற நோயை பற்றி மீண்டு வர வாய்ப்புன்ன. மாணவர்கள் கல்வியில் எதை தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும் இந்த மாதம். ஏன்னா அது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மாதம். கல்வியை சரியாக தேர்ந்தெடுத்தால், தன் பாதையை சரியாக தேர்ந்தெடுத்த குழந்தைகள் ஜெயித்து கொண்டே இருக்கின்றன. ட்வின்ஸில் ஒருத்தர் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நல்லா இருக்காங்க, இன்னொருத்தர் தப்பாக எடுத்துட்டாங்க. இப்போ வாழ்க்கையை மாறுது. ஏன்? இங்கே தன் வாழ்க்கை, தன் ஜாதகம் சொல்லும் சாதக பலன்கள் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் தாங்க ஜெயிக்கக்கூடிய வழிவகையில் வருதுன்னா. வைகாசி அப்படின்னு சொன்னாலே சூரியன் ரிஷபத்தில் உச்சமிடும். பொதுவாக இங்கே கலைத்துறைக்கு ரொம்ப ஆர்வமாக ஏற்படுகிற காலகட்டங்கள். சூரியன் இங்கே வந்தாலே கலை சம்மந்தப்பட்டு. இந்த நேரத்தில் முக்கியமாக இந்த 2 அமாவாசை வருதுன்னு ஒரு கூற்று வருது. அப்போ இருந்தாலும் நல்ல விஷயம் நடக்குமா? பாதி இது அக்னி நட்சத்திரம் எடுத்துக்கொள்கின்றன. இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது பல நுட்பமான விஷயங்கள். வேலை, பொருளாதாரம், கடன் சம்மந்தப்பட்டது மீண்டு வர வாய்ப்புகள் வருகின்றன. இடம், வீடு, சொத்து அமையுமா? கணவன் மனைவி அந்யோன்யத்தை எப்படி பார்க்கறது? தாய் தந்தையின் உடல்நிலைகள் இன்று மிகப்பெரிய இதாக இருக்குது. அதை பற்றி என்ன பண்ணலாம்? இந்த அத்தனைக்கும் இந்த மாதத்தில் பலாபலன் இருக்குது. நிச்சயமாக பாருங்கள், அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தன்னம்பிக்கை மிக்க தனுசு ராசி அன்பர்களே, பல தடைகளை உடைத்து வெற்றி பெற வாய்ப்புகள் பிறக்கின்றன. உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறும் மாதமாக இருக்கின்ற இந்த வைகாசி மாதத்தில் ஹம்ச யோகத்தில் உங்கள் ராசி அதிபதி அரும் காலகட்டத்தில் மிக வாய்ப்புகள் பிறக்கின்றன. ஒரு சில பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உச்சத்தரும் ஒரு சில விஷயம் கவனிக்க வேண்டிய மாதம் ஒன்று தான். உங்கள் ராசி 8இல் மறைகிறார். முதல்ல தனுசு ராசிக்கு வாழ்த்துக்கள். முதல்ல தனுசுனாலே அறிவை மையப்படுத்தக்கூடியது. தன் குறிக்கோளை நிர்ணயம் செய்து ஜெயிக்கக்கூடிய ராசிங்க. தன் குறிக்கோள் பார்த்திங்கன்னா இந்த ராசி ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடும். இதுதான் குறிக்கோள், இதை பண்ணால் போதும்னு. அப்போ அவ்வளோ தெளிவாக இருக்கும். மற்றவங்க எது சொல்கிறாங்களோ அது அவங்க தனிப்பட்ட கருத்து, என்னோடய வாழ்க்கை இது அப்படின்னு முடிவெடுக்கக்கூடியது. ஜெயிக்க பிறந்த ராசியில் இந்த ராசியும் ஒன்றுங்க. ரைட். இப்போ முக்கியமாக இந்த ராசியோட பலாபலனை நம்ம பார்க்க வருது. முதல்ல உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் தாக்கம் குறைகின்றன. இத்தனை நாளாக இந்த ராசி விரைய செலவு செய்து கொண்டே இருந்தன. இப்பொழுது அதிலிருந்து லாபம் ஈட்டும் சூழ்நிலைகள். முதல்ல சொத்து சுகங்கள் சேர்க்கைகள் உண்டுங்க. பொதுவாகவே பண வருவாய் ஏற்படுகின்ற தன தானிய விருத்தி உண்டு. வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படுகின்றன. விரைய செலவுகள் குறைகின்றன. உங்கள் 2ஆம் இடத்துல குரு வாழ்வை 2 நாளுனா இப்போ தான் நிறைய பேர் சார் ஒரு இடத்த விற்று நான் வேணும் இடத்த வைக்கலான் இருக்கேன், ஒரு சில இடத்த வாங்குறேன் இருக்கேன். இது 2மே நடக்கும். இப்போ பத்திரப்பதிவு இந்த ராசிக்கு உண்டு. இதோட முக்கியமாக நிறைய பேர் வந்து சார் வெளிநாட்டில் இந்தியா வந்துட்டுமா, இந்தியாவில் வந்து எதாவது பண்ணலாமா இப்படின்னு இல்லை இந்தியாவில் போகலாமா, அந்த பயணம் சம்மந்தப்பட்டதில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. இந்த ராசிக்கு 3ஆல் இருக்கிற ராகு தைரியத்தை கொடுத்துருவார். பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியம் கொடுத்தா மட்டும் அதை நடக்கணும் இல்லையா? அந்த வாய்ப்புகள் தாங்க நடக்குது. சரி, திருமணத்தை பற்றி பேசுவோம். சார், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். அக்டோபருக்கு பின் தான் யோகம் கோச்சாரத்தில். சார், என்ன சார் அது வரைக்கும் சொல்கிறீங்க? அப்போ இந்த வைகாசி மாதத்தில் கொஞ்ச நாள் தான் இருக்குது. குரு மாறுவதற்கு முன் பேச்சுவார்த்தை நடக்கலாம், பின்னர் வாய்ப்பு குறைவு. பேச்சுவார்த்தை முதல்ல பேசினவங்க மட்டும் கன்டினியூ பண்ணுங்கள். பொதுவாக இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி 6இல் வருகிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 7 வேறு பயணிக்க போகிறார். அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் பேசும்போது சின்ன தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சார், இருக்க ரியாலிட்டி சொல்லிடணும். அப்போ கவனமாக கண்ணும் கருத்துமாக ஜாதகங்கள் பார்த்து பொருத்தம் போடணும். பொதுவாகவே ஜாதகத்துக்கு பாவகிரகங்கள் கோச்சார ரீதியாகவும் சரி, ஜாதக ரீதியாக சரி, 7ஆம் வீட்டில் பாவகிரகங்களோ அசுபம் செய்யும் கிரகங்களோ இருந்து விட்டால் திருமணத்தில் தடை ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஒரு ஜாதகம் சொன்னாங்க 7ஆம் இடம் 8ஆம் இடம் சொல்லிட்டாங்க, நல்லா இருக்குன்னாங்க, எந்த தோஷம் இல்லை. அந்த பெண்ணுக்கு 33 வயசு. அப்புறம் ஏங்க கல்யாணம் ஆகலன்னு கேட்டால், இல்லைங்க 7ஆம் இடம் சுத்தங்க. சரி, 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தம், செவ்வாய் தோஷம் இல்லை, ராகு தோஷம் இல்லை, ஏங்க 30 வயசு சொன்னால் அதை நீங்கள் தான் சொல்லணுங்கிறாங்க. அப்போ பொதுவாகவே 7ஆம் இடம் அது ஒரு ஒப்பீனியன். 7ஆம் அதிபதி எங்கே இருக்கா, யார் கூட இருக்கா, நின்ற நட்சத்திரம் என்ன,
அது கூட முன்ன பின்ன இருக்கிற கிரகம் என்ன, மாந்தி தொடர்பா, பாவ கிரகம் தொடர்பா. ஒரு ஆண் என்றால் சுக்கிரனையும் பார்க்கணும், பெண் என்றால் செவ்வாயும் பார்க்கணும். இந்த அம்சம் இல்லாமல் திருமண பொருத்தம் போட முடியாது. 4ஆம் இடம் கெட்டவனுக்கு திருமண வாழ்வில் சுகம் இல்லை, திருமண வாழ்வே இல்லை இந்த காலகட்டத்தில். ஏன்னா 4ஆம் இடம் தான் ஃபஸ்ட்டு படிப்பு. படிக்காத ஆண் பெண்களை திருமணம் செய்ய யாரும் தயாராக இல்லை. 4ஆம் இடம் சொத்து சுகங்கள். ஒரு இடமோ வீடோ சொத்தோ நகையோ இல்லாதவங்களுக்கு திருமணம் அமையுதா? யாரும் கட்ட மாட்டாங்களே. நிறைய ஆண்கள் ஒரு 40,000 சாலை இருக்காங்க, கல்யாணம் ஆயிருமா? அப்போ அவங்க தன்னை வளர்த்து கொள்ள அப்போ திருமண முறைகளே மாறுகின்றன. ரைட். இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமண உறவுகளில் பிரியலாமான்னு வந்து கேள்வி வந்துட்டுருக்குங்க. கணவன் மனைவி இந்த சண்டைகள், குழப்பங்கள், ஸ்ட்ரெஸ்ஸில் அவசரப்பட்ட முடிவெடுகள். நான் ஒரு பக்கம் இருக்கேன், கணவன் ஒரு பக்கம் இருக்கோம், பேச்சுவார்த்தை கம்மி, டைவர்ஸ் கிடைக்குமா பல பேர், எப்போ கிடைக்கும், அப்ளை பண்ணலாம், இது மாதிரிலாம் வந்து நிற்கிது. இப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது அதை பரிகாரம் செய்து சேர்க்க முடியுமா? இல்லை முடியவே முடியாது சார். அப்போ சரி, டைவர்ஸ் எப்படி, இந்த மாதிரி தெளிவாக பார்த்துடலாம். இப்போ அந்த மாதிரி காலகட்டமாக இருக்குது. கவனம் கவனம் கவனம். பொதுவாக நிறைய காதல் சம்மந்தப்பட்ட கேள்விக்கு பதில் சொன்னோம். காதல் திருமணம் அமைனங்க 2, 5, 7, 11 தொடர்பு வந்தால் காதலுக்கு வாய்ப்புண்டு. அது காதல் கிரகமான 5ஆம் வீடு உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய் கெட்டவனுக்கு காதல் இல்லை. அதே மாதிரி சுக்கிரனும் இதெல்லாம் பார்க்கணும், இந்த அம்சங்கள்லாம் பார்த்து முடிவெடுக்கணும். ரைட். சரி, இப்போ மிகப்பெரிய 4ஆம் இடம் சனி பகவான் இருக்குது. உங்கள் ராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு என்ன கல்வி எடுத்தால் வெற்றி? சனி பகவான் சம்மந்தப்படும் போது சரியான கல்வியை சூஸ் செய்ய வேண்டிய, ஹாஸ்டல் அனுப்ப வேண்டிய யோகம் உண்டு. கோச்சாரத்தில் ஜாதகம் பார்த்துங்க, கோச்சாரத்தில் ஹாஸ்டல், வெளி மாநிலத்தில் வெளியூருக்கு அனுப்புங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புங்க. இதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் போடலாமா, கவர்மெண்ட் வாய்ப்பு கிடைக்குமா? நிறைய பேத்துக்கு மேனேஜ்மெண்ட் தாங்க காட்டுது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் நம்ம சொன்னோம் இல்லைங்க வெயிட் பண்ணுங்கள் கிடச்சிரும். மேனேஜ்மெண்ட்டு கோட்டாவில் போகிறதுக்கு இப்போவே அப்ளை போட்டு பணத்தை கட்டி வச்சிட்றாங்க. அப்போ உங்கள் பையனுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், என்ன மேனேஜ்மெண்ட்டாக இதாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக தெளிவாக பார்த்துட்டு சப்ஜெக்ட் எடுத்துக்காங்க. ரைட். இப்போ வேலைக்கு சார், வேலையை சம்மந்தப்பட்டதில் வேலையில் ரெசெஷன் ஒன்று வரப்போகுது, வேலையில் கவனம் கவனம் கவனம். நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்புகள் போகக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் சேஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு போயிருங்க. ஜாப் சேஃப்டி பாருங்கள். இந்த நேரத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து வேலை இல்லாத வேலை கிடைக்க குயிக்காக பிடிச்சிக்கங்க, இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க உலகில் அங்கே பிரச்சனை வேலை பாதிப்பாக இருக்கும்போது வரிசையாக பாதிக்கும், உங்களுக்கு பாதிப்பு உண்டு. எப்படி சார் எனக்கு பாதிக்கும்? எங்கள் ஈரானில் குண்டு போட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன், நம்ம பண்ணுற பிஸ்னஸில் கேஸ் சிலிண்டர் விலை கூடிருச்சே, நம்ம சாப்பிட்ற டீ காஃபியோட ரேட்டு கூடுது, செயின் ஆஃப் லிங்கில் நடக்கும். அது மாதிரி பிஸ்னஸில் சரியாக கவனமாக தொழில்துறையை வளர்த்தி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குன்னா கவனம் பார்த்துக்கங்க. சார், இப்போ நீங்கள் மிகப்பெரிய அது ஒரு வழிபாடு பண்ணியாகணும். குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஆர்ஃபனேஜுக்கு டொனேஷன் கொடுத்துருங்க. குழந்தை ஆர்ஃபனேஜுக்கு மிக மிக முக்கியம். அதோட குலதெய்வ கோயிலுக்கு ஒரு டைம் சென்று வழிபாடு பண்ணிட்டு வந்துடுங்க. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். ஓகே.